ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த புது வருஷத்தில் எல்லோரும் என்னென்ன ஆசைப்பட்றீங்களோ, எதை தேடி போயிட்டுருக்கீங்களோ அது எல்லாமே உங்களை தேடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எங்களோட வருஷ பிறப்பு ரொம்ப நல்லாவே போச்சு. ஸோ காலையில் எழுந்திரிச்சி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பாப்பாவையும் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் சாமிக்கு எல்லா அலங்காரமும் பண்ணிவிட்டு ஒரு தாம்பூலத்தில் வாங்கிட்டு வந்த பழம் எல்லாமே நான் அடுக்கி வச்சுட்டேன். இந்த நாளில் பார்த்திங்கன்னா நான் முக்கியமாக படைக்கிறது மா, பலா, வாழை, இந்த முக்கனியும் கண்டிப்பாக வச்சுடுவேன். அதுக்கப்புறம் அடிஷ்னலாக என்னென்ன ஃப்ரூட்ஸ் என்னால் வாங்க முடியுதோ அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுப்பேன். அண்ட் சாமிக்கு நான் எப்போவுமே குண்டு மல்லி தான் வைப்பேன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், விலாக் பார்க்குறவங்களுக்கு. நான் பூ வாங்கிட்டு வந்து நானே கட்டி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். ரெகுலர் யூஸ்க்கு நான் குண்டு மல்லி எடுத்து தான் வைப்பேன். சாமந்தி, ரோஸ் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு குண்டு மல்லி அவைலபிளாக இல்லாதப்போ நான் யூஸ் பண்ணிக்கிறப்போ, ஸோ சாமிக்கு ஸ்லோகன் எல்லாம் சொல்லிவிட்டு எல்லா பூஜையும் முடிச்சுட்டு எல்லாத்தையும் சேர்த்து சமர்ப்பணமும் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி சமையல் எல்லாமே முடிச்சுட்டு தான் நாங்கள் சாமி கும்பிடவே வந்தேன். நான் இலை போட்டு படையல் இது வரைக்கும் செய்ததில்லை. அது நான் ஃபாலோ பண்ணுறதும் இல்லை. ஏன்னா நான் இருக்க கப்லே எல்லாமே செய்திடுவேன். அதுக்கப்புறம் நான் நம்ம சாப்பிட்ற பொரியல், சாம்பார் அந்த மாதிரி வச்சு நான் இது வரைக்கும் படையல் போட்டதில்லை. ஸோ அதனால் நான் எப்படி யூஸ்வலாக பண்ணுவேனோ அதே மாதிரி நான் செய்துக்கிட்டேன். அண்ட் ஃப்ரூட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த வாட்டி வாட்டர் ஆப்பிள் வாங்கிட்டு வந்துருந்தோம். பாப்பாவுக்கு பிடிக்கும், அது நல்லா சாப்பிடுவான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். அதையும் நாங்கள் ஸ்பெஷலாக வச்சுட்டோம். அதுக்கப்புறம் பாப்பா வந்து கொஞ்சம் நேரம் சாமி பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தா. நான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறப்போ கரெக்டாக நான் எடுக்கலை. ஸோ அதுக்கப்புறம் அவளை திரும்ப பாட சொல்லியும் எடுத்தோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நேராக சாப்பிட வந்துட்டோம். சாப்பாடு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாம்பார், சாதம், வடை, பொரியல், ஊறுகாய் வீட்டிலே செஞ்சது தான். அதுக்கப்புறம் முக்கனி வாங்கிட்டு வந்தோம் இல்லைங்களா, அந்த முக்கனியும் வச்சாச்சு. ஸோ அன்றைக்கி மீல் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. கேபேஜ் பொரியல் பண்ணியிருந்தேன். கேபேஜ் சமயத்தில் சாப்பிடுவாங்க, சாப்பிட மாட்டாங்க. அதனால் இன்னொரு பொரியலும் சேர்த்து உருளைக்கிழங்கு பொரியலும் செய்திருந்தேன். சாமி கும்பிட்றதுனால உருளைக்கிழங்கு ஃப்ரை மாதிரி பண்ணாமல் வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு தேங்காய் போட்டு கொஞ்சம் தாளிச்சிருந்தேன். ஸோ உருளைக்கிழங்கு பொரியலும் நல்லா இருந்தது. அன்றைக்கி சாம்பாருக்கு வந்து மாங்காய், முருங்கைக்காயெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன். நல்லா டேஸ்டியாக இருந்தது. ஸோ சாதம், அடிஷ்னலாக பாயசம் பண்ணியிருந்தேன், பாசிப்பருப்பு பாயசம். ஸோ கம்ப்ளீட் ஒரு வெஜ் மீல். ரொம்ப திருப்தியாக இருந்தது. அன்றைக்கி நானுமே கொஞ்சம் அதிகமாக தான் சாப்பிட்டேன். பிகாஸ் நமக்கு கொஞ்சம் லேசாக நம்ம லைட்டாக ஃபீல் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபுட்டுலேருந்து எல்லாமே கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராஸாகவே கன்சியூம் பண்ணிப்போம். ஸோ அந்த மாதிரிக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்ததுனால அன்றைக்கி நான் கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிட்டேன். நல்லா இருந்தது. இந்த பச்சை மிளகாயில் சுத்தமாக காரமே இல்லை. அந்த பொரியலோட பச்சை மிளகாய் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. நார்மலாக எங்கள் வீட்டில் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். அதுலேயும் இந்த மிளகாய் சுத்தமாக காரம் இல்லை. அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸு பார்த்திங்க அப்படின்னா, ஏன்னா வீட்டில் இவங்க 2 பேரும் இருக்கிறதுனால எனக்கு அன்றைக்கி ஆஃபீஸ் இருந்தது. எனக்கு இந்தியன் ஹாலிடேஸ் கிடையாது. அதனால் மதியமே வடை போட்டப்போவே இன்னும் கொஞ்சம் வடையை போட்டு நான் தயிரில் போட்டு வச்சுட்டேன். ஸோ தயிர் வடை ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது சாப்பிட்டுட்டு நம்ம ஒரு 2 தோசை சாப்பிட்டாவே நமக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அதனால தயிர் வடை ஆஃப்டர்நூனே போட்டு வச்சுட்டேன். நல்லா டேஸ்டியாக இருந்ததுங்க. தயிர் தாளிச்சிட்டு நீங்கள் நார்மலாக வடை சுட்டு அதில் போட்டுடலாம். அதை வந்து பாப்பா நான் தான் சர்வ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் எடுத்து வச்சு சர்வ் பண்ணிகிட்டு இருந்தா. நான் ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன். அதனால் என்னால் பெருசாக இவள் பக்கம் வர முடியல. ஸோ அப்பாவும் பொண்ணுமே எல்லாமே செய்துட்டு இருந்தாங்க. எனக்கு ஒர்க் கொஞ்சம் பிஸியாக இருந்தது. அதுக்கப்புறம் போட்டு என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் சாப்பிட்றேன்ற பேரில் கொஞ்சம் ஆட்டி எல்லாமே பண்ணி ஓரளவுக்கு அன்றைக்கி டே நல்லாவே முடிஞ்சிடுச்சுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ரேண்டம் டே தான். நாங்கள் வந்து ஊருக்கு போயிருந்தோம். ஸோ அப்போது 1 டே தான் போயிட்டு உடனே ஈவினிங்கே கிளம்பிட்டோம். அன்றைக்கி வந்து என்னோடய தங்கச்சியும் வந்திருந்தா. ஸோ ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப நாள் கூட இல்லை, ரொம்ப வருஷம் கழித்து நானும் அவளும் வெளியில் போயிருந்தோம். ஏன்னா ஆஃப்டர் மேரேஜ் வந்து நாங்கள் 2 பேரும் ஒரே டைமில் வீட்டில் இருந்ததே கிடையாது. ஒரு வாட்டி அவள் வந்திருந்தா, என்னால் இங்கே சென்னையிலேருந்து போக முடியல. ஸோ இந்த டைம் அவளும் ஊருக்கு வந்ததுனால அவள் ரொம்ப நாளாகவே சொல்லிகிட்டு இருந்தா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஷாப்பிங் போகணுன்னு. ஸோ அதனால் நாங்கள் எங்கள் ஊரில் இருக்க ஜூடியோ போயிருந்தோம். ஸோ அங்கே தான் க்ளோத்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். நானுமே டாப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன்.
கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருந்ததுங்க. நான் 7 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் சென்னை வந்தேன். இப்போ எங்கள் ஊரை போய் பார்க்குறப்போ எனக்கே ஒரு மலைப்பாக இருக்குது. இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கல்யாண மண்டபம் இருந்தது. நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கே கூட இந்த மண்டபத்தில் கல்யாணமெல்லாம் பண்ணாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸாக மாறிடுச்சு. டே பை டே எங்கள் ஊர் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓரியன்டாக நல்லா டெவலப் ஆகிட்டுருக்கு. அண்டு நிறைய கடைங்க, நிறைய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், இங்கே சென்னையில் என்னென்னலாம் கடை என்னால் பார்க்க முடியுதோ எல்லாமே அங்கேயும் இருக்குது. அண்டு எல்லாருமே அஃபோர்ட் பண்ணுறாங்க, எல்லோரும் ஜாலியாக இருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் நம்ம ஊர் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இப்போ திடீர்னு போய் பார்க்குறதுக்கு பிரமிப்பாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம ஊரை விட்டு நம்ம ரொம்ப தூரம் போயிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது. ஏன்னா அன்றைக்கி தான் நான் ரொம்ப நாள் கழித்து எங்கள் ஊரில் ஷாப்பிங் போகிறேன்னு சொல்லிவிட்டு நானும் என் தங்கச்சியும் போயிருந்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் ஃபேமஸான ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் பானிபூரி ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். மசாலா பூரியும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். நானும் ரொம்ப வருஷங்களாக ட்ரை பண்ணுறேன் அந்த கடையில் சாப்பிட. அன்றைக்கும் போனோம், என்னால் சாப்பிட முடியல. ஏன்னா அந்த அண்ணா மாஸ்டர் லீவுன்றதுனால அந்த மசால் பூரி செக்ஷனையே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. 2-3 நாள் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி Thursday. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து லஞ்சு, பாப்பாவுக்கு என்னென்ன பேக் பண்ணேன் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா மார்னிங்கே வந்து இப்போல்லாம் லஞ்ச் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஆஃபீஸ் போகிறாங்க அப்படின்ட்டு இல்லாமல் நீங்கள் டெய்லியும் காலையிலே சமைச்சி வச்சிடலாம். ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது இப்போ டெம்பரேச்சர். நான் காலையில் சமைக்கிறப்பவே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வேர்த்து ஊற்றிடுது. ஆனால் நீங்கள் கேட்கலாம், இந்த டைம்லேயும் நீங்கள் எப்படி saree போடுறீங்க அப்படின்ட்டு. எனக்கு என்னவோ வீடியோவுக்கு saree போட்டுட்டு வந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீலு. அதுவும் இல்லாமல் அன்றைக்கி நியூ இயர் அன்றைக்கி சும்மா சாமி கும்பிட்றப்ப மட்டும்தான் இந்த saree கட்டினேன். அதை அப்படியே எடுத்து ஆற வச்சுட்டேன். ஸோ அதை இன்றைக்கி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கட்டினேன். காலையிலக்கு பார்த்திங்கன்னா அரிசி மாவில் ரொட்டி பண்ணிவிட்டு பட்டாணி, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் போட்டு ஒரு குருமா வச்சுருந்தேன். அது வந்து ரைஸ்க்கும் சாப்பிட்லாம், டிஃபனுக்கும் சாப்பிட்லாம், எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா நான்வெஜ் குழம்பு ஃப்ளேவர் அப்படியே அதில் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த பட்டாணி குருமானா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் அம்மா அவ்வளோ டேஸ்ட்டாக செய்வாங்க. அப்போ எங்கள் அம்மாக்கிட்ட குக்கர் எல்லாம் இருக்காது. அந்த பட்டாணியே பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் தான் வேக வைப்பாங்க. இஞ்சி, பூண்டு, தக்காளி, பட்டை, கிராம்பு எல்லாமே அரைச்சிட்டு, தக்காளி வெங்காயம் அப்படியே போட்டுருவாங்க. மற்ற ஸ்பைசஸ் எல்லாமே அரைச்சிட்டு ஒரு குண்டால தான் குழம்பு தாளிப்பாங்க. பச்சை பட்டாணி அப்படியே போட்டு அந்த கொதியிலே தான் வேக விடுவாங்க. நிஜமாலுமே அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க குழம்பு. அம்மா செய்துட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு 12:45 லஞ்ச் பிரேக் அப்படின்னா அவங்க ஒரு 12:30 அந்த மாதிரி கொண்டுட்டு வந்து வைக்கிறப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணி சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதெல்லாம் ஒரு கோல்டன் பீரியட். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா லஞ்ச் எடுத்துகிட்டு போகலன்னா கேன்டீன், அதுவும் இந்த ஊர்லலாம் பார்த்திங்கன்னா 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கெல்லாம் பிரிஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அதையே வாங்கி பேக் பண்ணி கொடுத்துடுவாங்க. எங்கள் ஊர்லலாம் கேன்டீன் இருக்குது. இப்போது எத்தனை ஸ்கூலில் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து பேரண்ட்ஸ் கொண்டு வந்து ஸ்கூலில் வச்சுட்டு போகலான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் அந்த ஸ்கூலிங் திரும்ப இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ தான் சைந்தவி போயிட்டுருக்கான். ஆனால் இப்போ வந்து அவள் ஸ்கூல் டே கேரோடு போகிறதுனால நான் காலையிலே எல்லாமே பேக் பண்ணி வச்சுடுவேன். இன்றைக்கி அவளோட ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா மாதுளம்பழமும் வேக வச்ச பட்டாணி அப்படியே பேக் பண்ணிவிட்டு ரைஸு, அதுக்கப்புறம் குழம்பு நான் தனியாக தான் பேக் பண்ணுவேன். ஏன்னா அவளுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சா பிடிக்காது, தனித்தனியாக வச்சா தான் பிடிக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் ஒரு பாக்ஸு வச்சுடுவேன். வாழைப்பழம், அதுக்கப்புறம் ஒரு எள்ளுருண்டை அந்த மாதிரி வச்சுட்டேன் அப்படின்னா அவளுக்கு டான்ஸ் கிளாஸ், பாட்டு கிளாஸ், பிரேக் டைம்லலாம் அவள் சாப்பிட்டுப்பாள். இது எல்லாத்தையும் முடிச்சிட்ட அப்புறம் எனக்கு இருக்கிற மெயின் டாஸ்க் என்ன அப்படின்னா சைந்தவிக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டி விட்டுட்டு அவளுக்கு ஜடை போட்டு அவளை ரெடி பண்ணணும். அவளுக்குமே மொட்டை போடணும். ஏன்னா நான் 9 மந்த்ஸ்லேயே அவளுக்கு மொட்டை போட்டு காது குத்திட்டேன். முடி ரொம்ப லாங்காக வளர்ந்துடுச்சு. அதுவும் இல்லாமல் முடி ரொம்ப வளர்கிறதுனாலையோ என்னவோ அவள் ஒல்லியாகவே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்க. இந்த பர்த்டே முடிஞ்ச உடனே அவளுக்கு மொட்டை போட்டுடலாம் அப்படின்றது தான் பிளானு. ஸோ இவளுக்கு சிக்கில்லாமல் பார்த்துக்கணும். தலை குளிக்க வச்சுட்டு அந்த ஹேர் கேரை கம்ப்ளீட்டாக பார்க்கணும். எண்ணெய் போடுறது, அதுக்கப்புறம் அவளுக்கு கரெக்டாக மசாஜ் கொடுக்குறது, அந்த மாதிரி ஹேர் கேர் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு வரணும். ஏன்னா அப்போ தான் முடி வந்து ஷைனிங்காக நல்ல லாங்காக வளரும். நம்ம எதுவுமே பண்ணாமல் விட்டால் நல்லா இருக்காது. நீங்கள் பாருங்கள், அவளோட முடி எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். நல்ல லென்த்தியாக இருக்கும். ஸ்ட்ரெயிட்டன் பண்ண முடி மாதிரி நல்ல சில்கியாக இருக்கும். ஸோ அவளோட முடிக்கு
முடி ஹேர் டூ பண்ணுறது தான் எனக்கு பெரிய டாஸ்க்கு. ஸோ ஜடையெல்லாம் போட்டுட்டு அப்புறமா அவளுக்கு டிஃபன் ஊட்டணும். டிஃபன் ஊட்டுறதுமே லேசப்பட்ட காரியம் இல்லை. மோஸ்ட்லி அவளுக்கு மூடு இருந்துச்சு அப்படின்னா நான் ஜடை போடுறப்பவே அவள் சாப்பிடுவாள். சம்டைம்ஸ் வந்து வேணும்னே என்னை ஏதாவது வேலை வாங்கணும்னு நினச்சான்னா நான் தான் ஊட்டி விடணும், ஆப்ஷன் கிடையாது. ஸோ அவளுக்கு ஆனால் ஜடை போடுறப்பையும் பார்த்திங்கன்னா இப்படி அப்படி திரும்பிகிட்டே இருப்பாள், யார்கிட்டையாவது பேசிகிட்டே இருப்பாள். நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு ஊட்ட ஆரம்பிச்சிட்டேன் நான் ஜடை போட்டு முடிச்சுட்டு. அண்ட் யூனிஃபார்ம் போட்டுப்பா. வெட்னஸ்டே மட்டும்தான் அன்யூனிஃபார்ம். ஸோ அதனால் அவளே ஈஸியாக ரெடி ஆகிடுவாள். தேர் ஆஃப்டர் அவளோட ஹோம்ஒர்க் நோட்டையும் நம்ம ஒன்ஸ் செக் பண்ணி வைக்கணும். யூஸ்வலாக அவளே ஹோம்ஒர்க் பண்ணிடுவாள். சம்டைம்ஸ் நான் சொல்லி கொடுப்பேன். இருந்தாலும் மார்னிங் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு ஹோம்ஒர்க் நோட்டு ப்ளேஸ் பண்ணிட்டா எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அதனால் காலையில் எழுந்துச்சி அவளோட ஹோம்ஒர்க் ஆல்ஃபபெட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது நைட்டு எழுதியிருந்தா. பிகாஸ் நானுமே நைட்டு ஒர்க் பண்ணிகிட்ருப்பேனா, ஸோ அந்தளவுக்கு அவள் ஹோம்ஒர்க்கில் என்னால் ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அப்படியே பக்கத்தில் உட்காந்து 1 by 1 லெட்டர் பை லெட்டர் எல்லாம் நான் சொல்லிக் கொடுக்க முடியல. ஸோ அவளே எழுதிடுவாள், நான் செக் பண்ணுவேன். இதே 2 letter வேர்டு 3 letter வேர்டு ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல, மீனிங் தெரியல அப்படின்னா அந்த டைமில் என்கிட்ட வருவாள், நான் அப்படியே சொல்லி கொடுத்துடுவேன். அண்ட் இந்த சம்மரில் பார்த்திங்கன்னா ஸ்கின் கேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு பண்ணுறோமோ இல்லையோ குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் சைந்தவிக்கு வந்து ஆல்ரெடி நிறைய ஸ்கின் அலர்ஜிஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவளை ஸ்கின்னை வந்து நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இன்றைக்கி லோஷன் போடாமல் ஏமாற்றிட்டா. அதனால சாப்பிட்றப்போ நானே உட்காந்து லோஷன் போட்டேன். அவளுக்கு நான் என்ன லோஷன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா செத்தாஃபில் இல்லை செபாமேட், ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவேன். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் ரிலாக்ஸ்டாக ஒரு 5 minutes உட்காந்தப்புறம் டிஃபன் சாப்பிட ஆரம்பித்தேன். அவளுக்கு 2 ரொட்டி போட்டேன். ஆனால் அவள் ஒரு ரொட்டி தான் சாப்பிட்டான். நான் இன்னொரு ரொட்டியும் ஆட் பண்ணி போட்டுட்டு ஸோ நான் சாப்பிட உட்காந்தாச்சு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு இதுக்கு மேலே நிறைய வேலை இருக்குது. துணி காய போட்டதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதெல்லாம் மடித்து வைக்கணும். அதுக்கப்புறம் அவளோட பாட்டு கிளாஸில் மிஸ்ஸு வந்து ஒரு 5-6 பாட்டு அனுப்பியிருக்காங்க. அந்த பாட்டெல்லாம் நோட்டில் எழுதி வைக்க சொல்லியிருக்காங்க. எழுதி வச்சுட்டு அவளுக்கு டெய்லியும் நான் ப்ராக்டிஸ் கொடுக்கணும். டெய்லியும் பண்ணுறது எனக்கு அவ்வளோ ஃபீஸிபிள் கிடையாது. அதனால் நான் சாட்டர்டே சண்டே மோஸ்ட்லி ஆக்குப்பைடாக அவளை வச்சுப்பேன். ஸோ அந்த டைமில் அவளுக்கு என்னென்ன பார்த்து சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை வந்து ரிவைஸ் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து அவங்க மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி அவங்க வந்து கம்ப்ளீட்டாக பாட சொல்லி வெரிஃபை பண்ணுவாங்க. அதில் ஏதாவது அவள் மிஸ் பண்ணுறா அப்படின்னா அது நம்ம வந்து அந்த மேம்க்கு இன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா அவங்க ரிசால்வ் பண்ணி தருவாங்க. ஸோ அந்த ஒர்க் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய க்ளோத்ஸ் இருக்குது, அது மடிக்கணும். அண்டு அன்னைக்கு பார்த்திங்கன்னா சைந்தவியும் என்னோடய தங்கச்சியும் ஜூடியோ போயிருக்காங்க. அப்போ என் தங்கச்சி பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸஸ் வாங்கினா. ஸோ அதுதான் காமிக்கலான்ட்டு. ஜூடியோவில் இந்த கலெக்ஷன் சூப்பராக இருக்குங்க. ஃபீமேலுக்கு இது ரொம்ப ட்ரெண்ட்லியாகவும் நல்லா ஸ்டைலிஷ் லுக்காகவும் இருந்தது. அதே மாதிரி பியோர் காட்டன். இதை நீங்கள் போட்டுட்டு சம்மருக்கு போட்டுட்டு இருக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும். பியோர் காட்டன் அண்ட் அந்த வேர்வையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அது உடனே அந்த வெட்டானது கூட ட்ரை ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் டிஷர்ட்டு ஒரு ஸ்கர்ட் வாங்கியிருந்தா. நான் லாஸ்ட் டைம் ஏதோ ஷாப்பிங் பண்ண போனப்போ நாங்கள் சும்மா கேஷுவலாக போகிறப்போ வெஸ்ட் சைட் போயிருந்தோம். அதில் எனக்கு ஒரு பேண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஆக்சுவலி அவள் சைஸ் கிடையாது, பட் நெக்ஸ்ட் இயர் போடலாம், அந்த பேண்ட்டை விடுறதுக்கு மனசு இல்லாமல் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி நானும் என் தங்கச்சியும் ஷாப்பிங் போகணுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அப்போ வந்து அவள் எனக்கு இந்த டாப் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினா. நான் இது வரைக்கும் ஜீன் மேலே குர்த்தா இல்லை டிஷர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பேட்டர்ன் டாப் நான் போட்டதில்லை, பட் அவள் போட்டு பாருன்னு வாங்கியிருந்தா. ஸோ அதனால் அதையும் நான் ஊருக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அண்ட் ஒரு 4-5 டேஸாக வந்து நான் பெருசாக வீடியோ போஸ்ட் பண்ணாததுனால இந்த மாவடு அப்டேட் என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியல. ஸோ மாவடு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஊறிடுச்சு. நம்ம பாட்டில் ஃபுல்லாக இருந்தது, குலுக்கி விட்டு இப்போ எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள். அந்த மசாலா தனியாக, எண்ணெய் தனியாக, அண்ட் அந்த மாங்காயிலேருந்து வந்த தண்ணி தனியாக, 3 லேயராக இருக்குது. அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் மாவடவையும் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு மாங்காய் ஊற வச்சா அந்த புளிப்பு, மாங்காவோட டேஸ்ட் ஃபுல்லாகவே அந்த மசாலா தண்ணி, அந்த எண்ணெய் எல்லாத்தோட மிக்ஸ் ஆகி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்னும் ஊற இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
நான் இன்னுமே 1 கிலோ வாங்கி மாங்காய் ஊறுகாய் போடணும், மாவடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ரெசிபி யார் ட்ரை பண்ணாலும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா, கரண்டியோ ஸ்பூனோ உள்ளார போட்டு மிக்ஸ் பண்ண, இல்லை பாட்டில் திறந்துட்டு நீங்கள் குலுக்கி விடுறீங்க, இல்லை பாட்டில் திறக்குறீங்க அப்படின்னா தண்ணி படாமல் வச்சுக்கோங்க. தண்ணி பட்டால் கெட்டுரும். நீங்கள் கம்ப்ளீட்டாக காஞ்ச ஸ்பூனாகவே இருந்தால் கூட ஒரு ட்ரை டிஷ்யூவை எடுத்து நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா மாங்காய் எப்படி ஊறியிருக்கு பாருங்களேன். நல்லா சூப்பராக இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு. சாதம், தயிர் சாதம், சப்பாத்தி, இன்றைக்கி நான் செய்தேன் இல்லைங்களா அரிசி ரொட்டி, எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நல்லா யம்மியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்ரி இயர் மாவடு போட ஆரம்பிச்சிடுவீங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. இந்த ரெசிபி வேணும் அப்படின்னா நான் மாவடு ரெசிபி வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை ரெஃபரன்ஸாக எடுத்து நீங்கள் ரெசிபியை ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக 15-20 டேஸில் உங்களுக்கு இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும். டேஸ்ட் மட்டும் இல்லை, ஒரு மாங்காவே எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். நல்ல டேஸ்டியாக இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி யூஸ் பண்ணாதனால எனக்கு நார்மல் கலராக வந்திருக்கு. இதுவே நீங்கள் காஷ்மீரி ரெட் சில்லி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல டார்க் ரெட்டாக வந்திருக்கும். அது உங்கள் விருப்பம். நீங்கள் தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக தான் இருந்தது. ஸோ மோஸ்ட்லி நான் எப்போவுமே என்னை ஆக்குப்பைடாக வச்சுப்பேன். இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டப்புறம் பார்த்திங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக வீடு க்ளீன் பண்ணுற ஒர்க்கில் இறங்கிடுவேன். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து நான் எடுத்திருக்க வீடியோ எல்லாமே எடிட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு என்னோடய ஆஃபீஸ் ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். அண்ட் நான் மறந்துட்டேன், ரீசெண்டாக அந்த புக் ஃபேரில் போனேன் இல்லைங்களா, வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருந்தேன். நீங்கள் என்ன புக்கு வாங்கினீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு காமிக்கலாம் தான். இந்த புக் பார்த்தீங்க அப்படின்னா சைந்தவிக்காக வாங்கினது. இதில் இருக்க வேர்ட்ஸ் எல்லாமே 3 லெட்டர், 4 லெட்டர், 5 லெட்டர், மேக்ஸிமம் 6 லெட்டர் வேர்ட்ஸ் தான் இருந்தது. ஸோ பாப்பாவுக்கு இப்போ வளர வளர இன்னும் ஒரு 3-4 இயர்ஸ்க்கு வந்து அவள் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் படித்தானாவே போதும். ஸோ அந்த ஏஜ் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு புக் தான் வாங்கியிருக்கேன். இதில் வந்து ஃபனட்டிக்ஸ் கவர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சிலபிஃபிகேஷன் அண்ட் ப்ரொனவுன்சியேஷன், இது 3யும் தான் நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஒரு வேர்டை ஸ்ப்ளிட் பண்ண தெரிஞ்சாவே அவங்க ஈஸியாக படிக்கலாம். அதே மாதிரி ஒரு வேர்டை ஸ்ப்ளிட் பண்ண தெரிஞ்சால் அவங்க அந்த வேர்டை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி அந்த வேர்டை ஸ்ப்ளிட் பண்ண தெரிஞ்சிருந்தால் அவங்க ஸ்பெல்லிங் இல்லாமல் எழுதவும் முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி புக்ஸை பர்ச்சேஸ் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு இப்போவே படிக்க வைக்க ஆரம்பிங்க. அண்ட் புக் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு கம்பேனியன். ஒரு நாளைக்கு 1/2 hour இனிஷியலாக ஒரு 10 minutes ரீடிங் ஹேபிட்டை இன்டியூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 1/2 hour டெய்லியும் புக்கு படிக்கிறாங்க அப்படின்னாவே அவங்க ஒரு 5 yearsக்குள்ளார அவங்க எல்லா டாப்பிக்கை பற்றியுமே பேசுகிற கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்க, இல்லை 10 பேர் இருக்காங்க, உங்ககிட்ட ஏதாவது ஒன்று பேசுகிறாங்கன்னா அந்த 10 பேரை ஹேண்டில் பண்ணுற கான்ஃபிடென்ஸும் ஒரு புக்கு படிக்கிறதுனால தான் வரும். நீங்கள் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த சம்மரில் வந்து டிவி பார்ப்பாங்க. கார்ட்டூன்ஸ், கோகோ மில்லன், சின்சான், டோரா, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அவங்கள டீவியேட் பண்ண அந்த டைமில் ஒரு 1/2 hour அவளை படிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் உட்கார வைங்க. அதே மாதிரி பாப்பாவுக்கு இன்னொரு புக்கும் வாங்கியிருந்தேன், ஏர்த்தை பற்றினது. இப்போது இந்தியா இருக்குன்னா இந்தியாவோட ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் என்னென்ன மாதிரி ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஜியோகிராஃபிக்கல் வியூ எப்படி இருக்குது, அங்கே டீமோகிராஃபி அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே அந்த புக்கில் கவர் ஆகும். நான் இதை சைந்தவிக்கு எப்படி இன்டியூஸ் பண்ணுவேன்னா, இங்கே பாரு, இங்கே இந்த அனிமல் இருக்குது, இங்கே இந்த ஃப்ளவர் இருக்குது, இந்த பேர்டு இருக்குது, இந்த ஃப்ரூட் இருக்குது, இந்த மாதிரி தான் சொல்வேன். அதே மாதிரி இங்கே டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. இப்போ ஷிம்லா இருக்குது, அங்கே ஃபுல்லாகவே ஸ்னோ இருக்கும், அங்கே ஆப்பிள் ட்ரீ நிறைய இருக்கும், அங்கே தான் வந்து சாஃப்ரான் இருக்குது. அப்படி இந்த மாதிரி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுற விதத்தில் நம்ம அந்த விஷயத்த சொல்லி அவங்கள என்கேஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் எனக்கு 2 புக்கு வாங்கினேன். நான் இன்னும் அந்த புக்கு பிரிக்கலை, அதை கண்டிப்பாக படிக்க போகிறேன்.